ஹலோ வியூவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த அக்டோபர் மாதத்தில் வெளிவந்துடும் அப்படிங்கிறத எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அது பர்டிகுலராக எந்த டேட்டில் வெளியாக போகுது அண்ட் அந்த கூடுதல் பணியிடங்கள் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக அவங்களோட பேஜில் வெளியிட போகிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 5A வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட்டாங்க. 32 பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இந்த மாதிரி வந்து அரசு வேலைக்கு வந்து எடுக்கக்கூடிய நிறுவனங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதுக்கப்புறம் டிஆர்பி, இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில், அதுவும் கடைசியில் அந்த நவம்பர் டிசம்பரில் பல்வேறு தேர்வுகள் வந்து இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் குரூப் 2ஏங்கிறதுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனுவல் பிளானர் ப்ளஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் மற்றும் குரூப் 2A, குரூப் 2 அவங்களோட அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வெளியிட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அந்த 10:1 எடுப்பாங்களா என்ன ஏதுங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேறு வந்து பார்த்திங்கன்னா தனியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸில் பார்த்துருக்கோம். 2023லேயும் சரி 2024லேயும் சரி பணியிடங்கள் அப்படிங்கிறது 2800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் அதிகரித்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணாங்க. ஸோ அது வந்து அந்த வருஷத்தில் 10 லட்சம் பேர் எழுதியிருந்தாலும் சரி 12 லட்சம் பேர் எழுதியிருந்தாலும் சரி அவங்க அஃபீஷியலாக வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது என்ன பணியிடங்கள் கொடுத்தாங்களோ அதிலிருந்து அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த தேர்வு ஆல்ரெடி எழுதினவங்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமும் நடக்குது. ஸோ அந்த டைம் ஃபஸ்ட்டு டைம் எழுதினவங்களாம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. குரூப் 4க்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் போய் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் இன்னும் ஸ்டில் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் 8 வருஷம் படிச்சுட்டு இருந்தவங்க லாஸ்ட் டைம் 2024 குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனாங்க. ஸோ இதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 12th முடித்தவங்களும் வந்து எழுதுவாங்க, டிகிரி முடித்தவங்களும் எழுதுவாங்க, 35 வயசுலேயும் எழுதுவாங்க, 30 வயசுலேயும் எழுதுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருஷம் படிக்கிறவங்களும் இருக்காங்க. புதுசாக இப்போ கரண்ட்டில் இப்போ தான் வந்து பாஸ்ட் அவுட் ஆனவங்க, காலேஜ் டிகிரி முடித்து பாஸ்ட் அவுட் ஆனவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறதும் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க எந்தளவுக்கு கோச்சிங் எடுக்கிறாங்க, அவங்க தனித்தனி அவங்களோட லக்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து 11 லட்சம் பேருக்கும் கஷ்டமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த வேகன்சிக்கு தேவையானவங்க இப்போ 4662 பேர், 11 லட்சம் பேரில் அந்த 4662 பேருக்கு கூடவா அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்திருக்காது. கண்டிப்பாக வந்து 155க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கொஞ்ச நாளாகவே கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இன்னும் குறையும். ஏன்னா பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். கண்டிப்பாக வந்து 7000 கிட்ட பணியிடங்கள் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 400 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரே முட்டா 2000 வேகன்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வெளியிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து அந்த நேரடியாக அந்த கவுன்சிலிங் கூப்பிட்ற வரைக்குமே வந்து இந்த பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் இறுதிக்குள் வந்து வெளியாகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அவங்க சைடில் வந்து அவங்க அந்த கரெக்ஷன்லாம் முடித்து அந்த அப்லோட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வரக்கூடிய இந்த நேரத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நடக்கக்கூடிய பிசி எக்ஸாம் அண்ட் எஸ்ஏ எக்ஸாம், அதே மாதிரி டிஆர்பியில் நடக்கக்கூடிய டெட் பேப்பர் 1 பேப்பர் 2, அதே மாதிரி கிராம உதவியாளர், கிராம ஊராட்சி செயலாளர், இந்த மாதிரி பல்வேறு பணிகளுக்கு, அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎன்இபியிலேருந்து டிஎன்பிசியில் இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து களப்பணியாளர், அந்த மாதிரி நிறைய இது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்காங்க. அதுவும் எல்லாமே அந்த டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ இதை விட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. ஸோ இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதர் கவர்மெண்ட் எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் இதில் எனக்கு 120 தான் வருது, 130 தான் வரும், எனக்கு இந்த டைம் இதில் நம்பிக்கையே இல்லை அப்படின்ட்டு இருக்கவங்கலாம் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வேறு அரசு வேலைகள் சம்மந்தப்பட்டதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக இருங்க. அதை வந்து கலந்துக்கோங்க. மேபி உங்களுக்கு அந்த வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.